மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் தலைமை பூசாரி பூபதி ராஜா. இந்த பதிவில் எதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால், அமாவாசை ஊஞ்சல் தாலாட்டில் ஏன் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் கொடுத்துட்ருக்கோம். பித்ரு தோஷம், குலதெய்வ வழிபாடு, அம்மானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால், கிரக தோஷங்கள் இருந்தாலும் அம்மாவுக்கு இது எல்லாமே கட்டுப்படுத்தும். அதனால் மாதம் அமாவாசை தோறும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அமாவாசை ஊஞ்சல் வழிபாடுலாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா பேய் பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு எல்லாமே தடை பண்ணும். அது ஒரு அற்புதமான தலம். அதனால தான் மாதம் வந்துட்டுருக்காங்க. இது ஏன்னா இது கலியுகத்தில் வந்து இந்த மாதிரி தான் அழிவு ஏற்படும் சொல்லிட்டு ஏற்கனவே புராணங்களில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளால் எதிரிகளால் தொல்லை, நம்ம வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள தொல்லை, தொழிலில் போட்டி எல்லாத்துலேயும் வந்து இப்போ ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா மனிதனாகவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து மந்திரம் மாதிரியத்துக்குள்ளே போயிட்டாங்க. எதையுமே செய்கிற லெவலில் முடிவு பண்ணி தான் போயிருக்காங்க. இந்த அம்மா இது எல்லாமே கட்டுப்படுத்துகிற இடத்துல வந்துட்டுருக்காங்க. அதனால தான் அந்த புத்தை சுற்றி வந்ததினால் பித்துக்கள் நீங்கும். ஏன்னா சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷமே நீக்கப்பட்ட தலம். சிவன் பிரம்மகத்தி தோஷம்னா சிவன் வந்து பிரம்மனை வதம் செய்யும் போது அவருக்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தால் என்ன பண்ணுறாருன்னா பிரம்மன் சாபம் விடுற போது அது கையில் வந்து ஓடேந்தி வந்து பிச்சை எடுத்துகிட்டு நாடு நகரெல்லாம் சுற்றி தான் வந்து கடைசி அந்த இடத்துல விடுதலை ஆகுது. அவருக்கு விடுதலை ஆகும் போது பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட சக்திகள், அமானுஷ சக்திகள் அத்தனை பேருக்குமே இங்கே விடுதலை கிடையாது. பேய் பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல் எத்தனை பாதிப்பாக இருந்தாலும் அந்த துஷ்ட சக்திகள் அத்தனையுமே இந்த இடத்துல விலகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாதம் அமாவாசை தோறும் வந்து கிடக்கிறதுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். வந்து போகிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி தருவாங்க. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. மலையனூர் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. மாற்றங்கள் ஏற்படும். குழந்தை இல்லாதவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு, நம்மளால் நிறைய பிரச்சனைகள், தொழிலில் தடை, பணதார தடை. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பூஜைகள் பண்ணுற விஷயங்கள் இல்லை. யாக பூஜைகள்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆடு மாடு கோழி பண்டிலாம் வளர்த்துருந்தோம், நாயெல்லாம் வளர்த்துருந்தோம். எதனா முதல்ல அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு கோழிகளை தான் வந்து நம்ம முதல்ல நமக்கு வந்து அறிகுறி காட்டும். அது இறந்த பிறகு தான் நமக்கு தெரிய வரும். நம்ம வீட்டில் வந்து கட்ட சக்திகள் எல்லாமே சக்திகள் சூழ்ந்து கிடக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த அமாவாசை வழிபாடுகள் மாதம் வந்து கலந்துன்னா அவங்க பிரச்சனை அத்தனையுமே தீர்வு கிடைக்கும். அதனால் மாதம் வந்து கலந்துங்க. நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.